பதற்றம், அவசரம், அச்சம். சந்திரபாபு நாயுடுவுக்கு பூனை போட்ட மோடி. ஆட்சி அமைக்க தீவிர வேகம். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் என்டிஏ கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாம். இந்த நிலையில்தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீரென போன் செய்துள்ளார். 2024 லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. 543 தொகுதிகள் நாட்டில் உள்ளன. இதில் 272 தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட 288 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. பாஜக தனியாக 240 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணி 229 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இப்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றே கருதப்படுகிறது. தனி மெஜாரிட்டி பெற பாஜகவிற்கு 40 இடங்களுக்கு மேல் இன்னும் கிடைக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாகவே கருதப்படுகிறது. பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பது கடினம். ஏனென்றால் மோடி பிரதமர் ஆவதற்கு என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காமல் போகலாம். உதாரணமாக நிதிஷ்குமாரின் ஜேடியு பீகாரில் 15 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தில் 14 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. இவர்கள் என்டிஏ கூட்டணிதான். ஆனாலும் மோடியுடன் அத்தனை நெருக்கம் இல்லை. பாஜகவை ஆதரித்தாலும் மோடியை தனிப்பட்ட வகையில் கடுமையாக எதிர்க்க கூடியவர்கள். சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக மோடியை எதிர்த்தவர். இப்படிப்பட்டவர்கள் மோடி பிரதமர் ஆக எதிர்க்கலாம். ஏன் சமயங்களில் என்டிஏ கூட்டணியை உடைத்துவிட்டு இந்தியா கூட்டணிக்கு கூட செல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நிதிஷ் அல்லது சந்திரபாபு நாயுடு பிரதமராக முன்னிறுத்தப்பட்டு இந்தியா கூட்டணி கூட ஆட்சி அமைக்கலாம். இந்த நிலையில்தான் 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் என்டிஏ கூட்டணிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாம். இந்த நிலையில்தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீரென போன் செய்துள்ளார். அவரிடம் போன் செய்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக மோடி ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தெலுங்கு தேசம் அல்லது ஜேடியு வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இதை உணர்ந்தே பிரதமர் மோடி நேற்று நிதிஷ்குமாரை பிரதமர் மோடி சந்தித்தார். மோடி நிதிஷ்குமார் இடையே ஆலோசனை நடந்தது. நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு வரும் முன் இந்தியா கூட்டணியில் இருந்தவர். சமீபத்தில்தான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீரென போன் செய்துள்ளார். தெலுங்கு தேசம் காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லக்கூடாது, பாஜகவை கைவிடக்கூடாது என்று சந்திரபாபு நாயுடுவிடம் மோடி கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மோடியை எதிர்த்து அரசியல் செய்தவர்தான் இந்த சந்திரபாபு நாயுடு. மேலும் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் கூட மோடியின் படத்தை போடவுமில்லை. தேர்தல் அறிக்கை வெளியீடு செய்யும் போது கூட பாஜகவினரை அவர் அழைக்கவுமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சரத்பவாரும் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமாரும் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். ஆகையால் இப்பொழுதே டெல்லி வட்டாரம் அதிரத் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.